World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வாஸ்து சம்பந்தப்பட்ட டிப்ஸ் கொடுக்கலாமா? ரைட். பொதுவாக நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் மேற்கை விட கிழக்கு பக்கம் காலி இடம் எப்படி இருக்கணும்? மேற்கை விட கிழக்கு அதிகமாக இருக்கணும். கிழக்கு பக்கம் அதிகமான காலி இடம் வேணும். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்டே அதுதான். கிழக்கு பக்கம் அதிகமான காலி இடம் விட்டு மேற்கில் குறைந்த காலி இடங்களை விட்டு ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அறிவு, ஆற்றல், அரசு வழி ஆதாயம், ஆண்களினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, நாங்கள் மேற்க காலி இடம் அதிகமாக விட்டுட்டோங்கய்யா, கிழக்க ஏற்றி கட்டிட்டோம், என்ன பண்ணும்? அறிவு, ஆற்றல், திறமை எல்லாத்தையும் முடக்கம் பண்ணிட்டோம். ஆண்களினுடைய வளர்ச்சியை தடை பண்ணிட்டோம். தொழில் முடக்கம், அரசு வழி ஆதாயங்கள் எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டோம். அப்ப நம்ம கிழக்க அடைச்சு கட்டலாமா? கிழக்க பொது சேவு தராங்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டை கொண்டுட்டு போய் பொது சேவத்துல இணைக்கலாமா? இணைச்சு கட்டலாமா? காற்றோட்டமே இல்லாம போயிடும். இப்ப நம்ம செல்போன் பேசுவதற்கு எது முக்கிய மூல காரணமா இருக்கு? டவர் சிக்னல் கிடைச்சா தானே நம்ம பேச முடியும். டவர் இல்லாம செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தினா பிரயோஜனமா? அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய காந்த அலை வடகிழக்குல இருந்து தான் உள்ளே வருகிறது. அப்ப அந்த வடகிழக்கை அடைச்சி நீங்க பொது சேறு வச்சோ அல்லது அங்க காலி இடமே விடாம கட்டிட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் உள்ளே வருவது தடையாகிவிடும். அப்ப எல்லாமே டோட்டல் தடையாயிடும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய வீட்டில் கிழக்கு பக்கத்தில் இடம் இல்லாம அடைச்சி வீட்டை கட்டக்கூடாது. இது ஆண்களுக்குரிய பகுதி. கிழக்கு பகுதி யாருக்குரிய பகுதி? கிழக்கும் மேற்கும் ஆண்களுக்குரிய பகுதி. ஆண்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய பகுதி. அப்ப இந்த பகுதிகள் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களினுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக அமையும். இந்த ரெண்டு பக்கமும் பாதிச்சிடுச்சுன்னா ஆண்களுடைய வளர்ச்சி எல்லா வகையிலுமே தடைப்பட்டுடும். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அந்த வீட்டில் மேற்கு வாசல், தெற்கும் காலி இடம் விட்டுட்டாங்க, வீட்டை கிழக்க ஏற்றி அடைச்சிட்டாங்க. அந்த வீட்டில் குடும்ப தலைவன், அந்த பையன், அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், அந்த பையன் தலையை எடுக்கும் பொழுது குடும்ப தலைவனை பாதிச்சிருச்சு. அப்ப ஒருத்தர் தலையை தூக்கும் பொழுது அடுத்தவங்களை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப எக்காரணத்தை கொண்டோம் கிழக்க அடைச்சி கட்டவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, மேற்கு பக்கமும் ஆண்களுக்குரிய பகுதி தான். இப்ப மேற்குல வருண பகவானுக்குரிய பகுதின்னு சொல்றோம். யாருக்குரிய பகுதி மேற்கு? ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தெய்வங்களை நம்ம கொடுத்துருக்கோம், வருண பகவான். அப்ப மேற்கு வருண பகவான் பகுதின்னு சொல்லிட்டு அங்க நீர்நிலைகளை அமைக்கலாமா? செப்டிக் டேங்கையோ ஒரு வாட்டர் டேங்கையோ அல்லது ஒரு போர்வெல்லையோ கிணறோ இந்த மாதிரி ஏதாவது மேற்கில் அமைக்கலாமா? அமைக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைச்சிட்டா கிரகங்களில் மேற்கு பகுதி சனி பகவானுக்குரிய பகுதி. கிரகங்களில் மேற்கு பகுதி யாருக்கு உரியது? சனி பகவானுக்கு உரியது. சனி யாரு? தொழில்காரகன். தொழில் முடக்கமாயிடும். எவ்வளவு பெரிய தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க உங்க வீட்டுக்கு மேற்க அல்லது தொழில் ஸ்தானமா இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலமா இருந்துட்டா கூட சரி, அந்த நிறுவனத்துக்கு மேற்க பெரிய பலத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா தொழில் முடக்கமாயிடும். தொழிலே ஒன்று ஏமாந்து போயிடுவீங்க, பணத்தை எதுலையாவது முதலீடு பண்ணி ஏமாந்து போயிடுவாங்க, அல்லது ஏமாத்தி ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கலாகி லாக் ஆகிடுவாங்க. அப்ப எக்காரணத்தை கொண்டோம் மேற்கு பகுதி பள்ளம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேற்குல கிணறு, போர்வெல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய கல்லூரி,
அந்த நிறுவனம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு மேற்கில் ஒரு கிணறு, அந்த கல்லூரி நிறுவனத்தினுடைய மேற்கில் கிணறு. ஆனால் அவங்க கிழக்கெல்லாம் காலி இடம் விட்டு அடிக்கணக்கு, மனையடி சாஸ்திர பிரகாரம் அடிக்கணக்கு, குழிக்கணக்கு, மனைக்கணக்கு, வாஸ்து பிரகாரம் எல்லாம் கட்டிடம்லாம் நல்லா தான் கட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த கிணறு என்ன ஆயிடுச்சு, அந்த கல்லூரியை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடத்த முடியாமல் லாக் பண்ணிடுச்சு. அந்த கல்லூரியினுடைய ஓனர் உரிமையாளருக்கும் மனைவிக்குமே பிரச்சனையாகி, உரிமையாளருக்கும் குழந்தைகளுக்குமே பிரச்சனையாகி கல்லூரி முடக்கமாகிடுச்சு, மூடிட்டாங்க. இன்னை வரைக்கும் அந்த கல்லூரி நடக்கவே இல்லை. அப்ப நாம் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா வளரணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம தொழிலில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நாம் நினைக்கும் பொழுது நம்ம மேற்க போய் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் சரி செய்து கொள்ளுங்கள். ரைட்டா? அப்ப ஆண்களுடைய வளர்ச்சி கிழக்கும் மேற்கையும் சரியா அமைச்சுக்கிட்டோம்னா அந்த குடும்பத்தில் ஆண்கள் நல்ல முறையில் வளர்ச்சியா செல்வம் செல்வாக்கோட வாழ்வார்கள். பெண்களுக்குரிய திசை எதுன்னு சொன்னோம்? வடக்கும் தெற்கும் பெண்களுக்குரிய திசை. அப்ப ஒரு வீட்டை தெற்கை விட வடக்கில் காலி இடம் அதிகமா விட்டு கட்டணும். தெற்கை விட வடக்கில் காலி இடம் அதிகமா இருக்கணும். ஏன்னு கேட்டா குபேரனுக்குரிய திக்கு வடக்கு தான். நமக்கு வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய பகுதி வடக்கில் இருந்து தான் வருகிறது. அப்ப வடக்கை அடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் தடைபட்டு போயிடும், எல்லாமே தடைபட்டு போயிடும். அப்ப எக்காரணத்தை கொண்டோம் வீட்டை வடக்கு செவுத்த பொது செவுறு கொடுக்கலாமா? நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு மேற்கு வாசலா இருக்குது அல்லது தெற்கு வாசலா இருக்குது. அப்ப வடக்கு செவுத்தை கொண்டுட்டு போய் பொது செவுத்துல இணைக்கலாமா? இணைச்சு கட்டினா என்ன ஆகும்? பெண்களினுடைய வளர்ச்சி தடையாயிடும், வருமானம் தடையாயிடும். வருமானம் தடையாயிட்டா நம்ம வளர்ச்சி அடைய முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியவே முடியாது. அப்ப தெற்குல காலி இடம் அதிகமாயிட்டா என்ன ஆகும்? எவ்வளவு வந்தாலும் மிச்சமே பண்ண முடியாது. ஒரு பள்ளத்துல போய் குழியில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப தெற்குல பள்ளம் இருந்தாலும் என்ன பண்ணும்? தெற்கு பகுதியில் ஒரு செப்டிக் டேங்கோ போர்வெல்லோ தெற்குல அதிகமான காலி இடத்தை விட்டு ஒரு வீட்டை கட்டிவிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பகுதி யாருக்குரிய பகுதி? பெண்களுக்கு உரிய பகுதி. அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கும். சேமிப்பு எவ்வளவு வந்தாலும் நிற்காது, எல்லாம் விரயமாகும். ஒரு வீட்டில் தெற்குல ஒரு செப்டிக் டேங்கை போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வீட்டினுடைய தெற்குல மையப்பகுதியிலேயே செப்டிக் டேங்க். அப்ப அந்த பெண்களினுடைய வளர்ச்சியை உடல் நலத்தை பாதிக்கிறது. அந்த தெற்கு பகுதியில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உடல் உறுப்புகளை பாதிக்கும். அப்ப ஒரு தவறு எந்த இடத்துல நடக்குதோ அந்த தவறுக்கு உரிய உடல் நல பாதிப்பை அங்க கொடுக்கும். அப்ப வீடு அப்படிங்கிறது என்ன? பஞ்சபூத சக்திகள் நிறைந்ததுதான் வீடு. இந்த அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில். பஞ்சபூத சக்திகள் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம பஞ்சபூத சக்திகள் தான் நம்ம இயங்கி கொண்டு இருக்கின்றோம். நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா அங்க பஞ்சபூத சக்திகள் சமநிலையில் இடம்பெற வேண்டும். அந்த மாதிரி இடம்பெற வைப்பது தான் வாஸ்து. அப்ப எதை எந்தெந்த இடத்துல இருந்து பயன்படுத்தினா பலன் தரும். அப்ப அதை சரியா பயன்படுத்தணும். மாத்தி பயன்படுத்தினா என்ன ஆகும்? பாதிப்பை கொடுக்கும். இப்ப நீரோட்டம் எப்பயுமே தென்மேற்கில் இருந்து, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய பூமியினுடைய அமைப்பு வடகிழக்கு 23 டிகிரி சாய்வு. அப்ப தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்கும். நீரோட்டம் எங்க இருந்து எங்க போகும்? மேற்கிலிருந்து, தென்மேற்கிலிருந்து வடகிழக்கை நோக்கி போகும் நீரோட்டம். அப்ப தென்மேற்கில் கொண்டுட்டு போய் ஒரு பள்ளத்தை போடலாமா? தென்மேற்கில் கிணறு போடலாமா? போர்வெல் போடலாமா? செப்டிக் டேங்க் போடலாமா?
போடவே கூடாது. போட்டால் என்ன ஆகிடும்? பாதிக்கும். தென்மேற்கு கிரகங்களில் யாருக்குரிய பகுதி? நிருதி பகவான், நைருதி பகவான் சொல்லக்கூடிய அசுரர்களோ தலைவனுடைய பகுதி. அப்ப அந்த பகுதி கெட்டு போயிட்டா என்னாகும்? அத்தனை கேன்சர், பிபி, ஹார்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பாதிப்புகளும் அந்த இடம் பாதிச்சுன்னா கொடுக்கும். அப்ப அந்த இடம் பாதிக்கிற மாதிரி நம்ம அமைக்கலாமா? கட்டாயம் அமைக்கவே கூடாது. அந்த பகுதி தென்மேற்கு பகுதி பாதிச்சதுன்னா இல்லற வாழ்க்கை இனிக்காது. அப்ப இல்லற வாழ்க்கை இனிக்கணும்னா தென்மேற்கு பகுதி எப்படி இருக்கணும்? 90 டிகிரி அமைப்பில் கரெக்டா பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்ப இந்த தென்மேற்கு பகுதி நல்லா இருந்ததுன்னா சீரும் சிறப்புமா குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யமா ஒற்றுமையா இருப்பாங்க. அப்ப இந்த பகுதி பாதிச்சதுன்னா அங்க பிரிவினை வந்துடும். இந்த பகுதி பாதிச்சதுன்னா அங்க 2 பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரிவினை வந்துடும். அப்ப அந்த பகுதி ராகு கூறிய பகுதி. தென்மேற்கு யாருக்குரிய பகுதி? ராகு கூறிய பகுதி. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க, சூதாட்டங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 ராகு இருந்து திசை நடத்தும் பொழுது ஷேர் மார்க்கெட்டில் எல்லா பணத்தையும் விட்டுட்டேன், சூதாட்டத்தில் போய் எல்லா பணத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய வருவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராகு சூதாட்டத்துக்கு நம்மளை ஆசையை தூண்டக்கூடியது. சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா? ஆசையை தூண்டி நம்மளை கொண்டுட்டு போய் லாக் பண்ணக்கூடியது இந்த ராகு. அதே சமயத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த ராகு தான். அப்ப நம்ம இடத்துடைய தென்மேற்கு பகுதி சரியா இருந்ததுன்னா நம்ம ஏமாற மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், கரெக்டா இருப்போம், போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டோம். அப்ப இந்த பகுதி பாதிச்சதுன்னா தான் ஒரு இடத்துல நிறைய பேர் வருவாங்க, எங்க வீட்டில் போதைக்கு அடிமையாயிட்டாங்க, இதுல இருந்து அவரை மீட்கவே முடியல அப்படின்னா அந்த தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கக்கூடியவங்க தான் இந்த பாதிப்புக்கு ஆளானவங்களா இருப்பாங்க. அப்ப எக்காரணத்தை கொண்டும் அந்த பகுதியில் நம்ம கிணற போர்வெல்ல செப்டிக் டேங்க போடலாமா? தென்மேற்குல போடக்கூடாது. அப்ப போர்வெல் எந்த பக்கத்துக்கு வரணும்? வடகிழக்கு. வடக்கு கிழக்கு பக்கத்துக்கு வந்துடணும். கிழக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பாதிக்கும் வடக்க வந்துடணும். வடக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பாதிக்கும் கிழக்க வந்துடணும். அந்த மாதிரி இடத்துல ஒரு நீர் தொட்டியோ, அதாவது அண்டர் கிரவுண்ட் தொட்டியோ அல்லது போர்வெல்லோ கிணறோ இருந்ததுன்னா நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் தென்மேற்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் இணையக்கூடிய நேர்கோட்டில் அந்த தொட்டி மாட்டிடுச்சுன்னா வளர்ச்சியை தராது, எல்லாத்தையும் முடக்கம் பண்ணிடும். ஏன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு காந்த அலைகளை கொடுக்கக்கூடிய பகுதியே எந்த பகுதி? வடகிழக்கு தான். அப்ப அந்த நேர்கோட்டில் போய் தொட்டி உட்காந்துருச்சு, போர்வெல் உட்காந்துருச்சு, கிணறு உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும்? வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே என்ன ஆகிடும்? உள்ளார போய் முடங்கிடும், திரும்ப நமக்கு வீட்டுக்கே கிடைக்காது. அப்ப ஈசானியத்தில் போர்வெல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தொட்டியவோ போர்வெல்லையோ இந்த தென்மேற்கும் வடகிழக்கும் இணையக்கூடிய நேர்கோட்டில் போட்டுட்டீங்கன்னா தப்பாயிடும். அப்ப அந்த சொல்லுங்க, வாடகை வீடு ஒரு இடம் யார் பெயரில் உள்ளதோ அவங்களுக்கு முழு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதுல குடியிருப்பு இல்லை, வாடகைக்கு விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு 50% பலன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னா நீங்களே உரிமையாளராக இருந்து நீங்களே அதே வீட்டில் இருந்தா 100% பலனும் உங்களுக்கே வரும். அது பிளஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி. ஆனா வாடகை வீடுனா என்ன ஆயிடும்? 50% குறைஞ்சிரும். 50% உரிமையாளருக்கு போயிடும், 50% இருக்கக்கூடியவங்களுக்கு போகும். அப்ப உரிமையாளர் எங்கேயோ வேற இடத்துல இருப்பாரு, அவர் இருக்கக்கூடிய இடம் நல்லா இருந்ததுன்னா அவரை சமாளிச்சுக்குவாரு. ஆனா நம்ம அதே வீட்டில் தான் காலத்தை தள்ளி ஆகணும். அப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த இருந்தா நம்ம கொஞ்ச நாள்லயே தெரியும், சிம்டம்ஸ் தெரியும். திருப்தியா இல்லைன்னா இடத்த மாத்திக்கிறத தவிர்த்து வேற வழி இல்லை. இல்ல உரிமையாளர் கூப்பிட்டு ஏங்க ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணனா நல்லா இருக்குன்னா பண்ணி தரத்துக்கு அவங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம் தாராளமா. ரைட்டா? சரி. இப்போ ஒரு இடத்துல தென்கிழக்கு அக்னி மூலை,
தென்கிழக்கு பகுதி யாருக்கு உரியது? அக்னி பகவானுக்கு உரியது. அக்னி பகவானுக்கு இன்னொரு பேர் உண்டு, மாடலன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்படின்னா என்னன்னா கோணல் மாணலாக நடப்பவன் பேர். இப்போ இந்த அக்னி பகுதி பாதிச்சிருச்சுன்னா என்ன ஆயிடும்? இன்னைக்கு நிறைய பொருளாதாரத்தில் கடன் இந்த கடன் பிரச்சனைனால எத்தனை குடும்பங்கள் பிரச்சனையில பாதிக்குது, எத்தனை சொத்தை இழக்கிறாங்க. அப்ப இந்த கடன் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி பகுதி பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒரு வீட்டில் குடியிருக்கக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனையினால் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு கட்டடத்துக்கு போயிருந்தேன், அவங்களுக்கு அந்த அக்னி பகுதி பாதிச்சிருந்தது. வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன். வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்களான்னு கேட்டோம். ஆமாங்க, பேங்க்ல லோன் வாங்கியிருந்தோம், 30 லட்ச ரூபா வாங்கியிருந்தோம், 1 கோடி ரூபா போட்டு வீட்டை கட்டியிருக்கிறோம், டியூ கட்டலன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து வந்து சீல் வச்சு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சரி, இதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அக்னி பகுதியை சரி செய்து கொடுத்தோம். ஒரு டியூ கட்டிட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பேங்க்ல போய் ரிக்வெஸ்ட் கேட்டாங்க. அந்த இடத்த சரி பண்ணதுக்கு பிற்பாடு அவங்க படிப்படியா கடனை முழுசும் கட்டிட்டு வீட்டை சொந்த வீட்டா மாத்திக்கிட்டாங்க. கடன்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த அக்னி பகுதியில் கொண்டுட்டு போய் போர்வெல் போடலாமா? ஊத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் பாயிண்ட் கொடுக்குறோம். எல்லாம் தேடி பார்க்குறோம், வீடு முழுசும் அந்த அலைஞ்சு பார்க்குறோம், எங்கேயும் போர் பாயிண்ட் கிடைக்கல. இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குது, என்ன பண்ணலாம்? வேற வழி இல்லையே, போட்டுக்கலாமா? அது பாதிப்பு தரும் தெரிஞ்சே நம்ம அங்கே போய் பண்ணலாமா? போடக்கூடாது. தண்ணி விலைக்கு வாங்கிக்கிட்டா கூட தப்பு இல்லை. தவறான ஒரு இடத்துல போய் தவறா ஒரு விஷயத்த பண்ணிட்டு வாழ்க்கை முழுசும் நம்ம சிரமப்படக்கூடாது. அப்போ அக்னியில் காரணத்தை கொண்டு கிணறோ போர்வெல்லோ செப்டிக் டேங்கோ அந்த மூளைக்கு வரக்கூடாது. அங்கே இருந்ததுன்னா என்ன பண்ணும்? உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகளை கொடுக்கும், கடனை அதிகப்படுத்தும், இருதார அமைப்பை ஏற்படுத்தும், பெண்களினுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்திடும், பாதிப்பிடும். அப்போ எக்காரணத்தை கொண்டு அங்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது நமக்கு இந்த வடகிழக்கு பகுதி நமக்கு ஆண்டனா எங்க இருக்குது? வடகிழக்குல தான். நம்மளுடைய செல்போன்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா சிக்னல் கிடைச்சா தானே பயன்படுத்த முடியும். அப்போ இந்த வடகிழக்கு பகுதி எப்பயுமே பாதிக்கக்கூடாது. அப்போ அது நம்மளுடைய தலைப்பகுதி, அப்போ இந்த பகுதி பாதிக்காமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும். அவங்க படித்து முடித்த உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த உடனே அடுத்து திருமண வாழ்க்கை சரியாக அமையும். திருமண வாழ்க்கை கரெக்டாக அமைஞ்ச உடனே அடுத்து குழந்தை பாக்கியம் கரெக்டாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சோன்னா அவங்க பொருளாதார ரீதியாக வாழ்க்கை நல்லா வளமாக அமைச்சிக்குவாங்க. எந்த பகுதி கரெக்டாக இருந்தா? வடகிழக்கு. அப்போ இந்த பகுதி பாதிச்சதுன்னா இப்போ எல்லாமே கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா? இது எல்லாமே என்னாகும்? வடகிழக்கு பகுதி கட்டாயிடுச்சு, பாதிச்சிருச்சு. வீட்டையே கட் பண்ணி கட்டிட்டீங்க, என்ன ஆகிடும்? எல்லாமே தடை. படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருந்தால் படிப்பு தடையாகும். வேலை வாய்ப்பை தேடக்கூடிய நிலையில் இருந்தால் வேலை வாய்ப்பு தடையாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் தடையாகும். இன்னைக்கு எத்தனை ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க? 30 வயசு, 35 வயசு, 40, 45 வரைக்கும் இன்னைக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது இல்லையா? இது விதி, ஜாதக ரீதியாக உள்ள ஒரு அமைப்பும் தடை, நம்ம இருக்கக்கூடிய இடமும் ஒரு தடை. அப்ப ரெண்டையும் சரி பண்ணணும். விதியும் மதியும் கலந்து சரி செய்தால் மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா விதி வழி கொடுக்காம மதியை பயன்படுத்தி நீங்க யாரையும் மாத்தி, யாரோடைய விதியும் மாற்றி நீங்க மாத்தி அமைக்க முடியாது. அப்ப யாருக்கெல்லாம் விதி வழி கொடுக்குதோ அவங்களுக்கு போய் தான் நம்ம மாத்தி சரி பண்ணி கொடுக்க முடியும். அப்ப இந்த தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நம்ம வெளியே வரத்துக்கு இது நமக்கு உறுதுணையா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க, ஆஞ்சியோ சர்ஜரி. அப்ப அந்த மாதிரி இடம் எந்த மாதிரி இடமா இருக்கும்? இப்ப தெற்கு வாசல் வைக்கிறீங்க, ஒரு வீடு தெற்கு வாசலா இருக்குது. அப்ப நம்ம வாசல் உச்ச பகுதி நீச்ச பகுதின்லாம் சொல்றோம்.
இந்த தெற்கை எப்படி பிரிக்கிறோம்? 9 பாகமாக பிரிக்கிறோம். எத்தனை பாகமாக பிரிக்கிறோம்? 9 பாகமாக பிரிக்கிறோம். கிழக்குல இருந்து மேற்கு வரையா சூரியன்ல இருந்து கொடுக்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு 9 பாகமாக பிரிக்கிறோம். இதுல கடைசி 3 பாகம் யாருக்குரிய பாகம்? சனி, ராகு, கேது. இவர்களுக்கு உரிய பாகத்தில் வாசல் வச்சிட்டீங்கன்னா அங்க இந்த ஆஞ்சியோ சர்ஜரி நடக்கும். அப்ப தெற்கு வாசல்ல அந்த மாதிரி வச்சிருந்தா பெண்களுக்கும், மேற்கு வாசல்ல அதே சனி, ராகு, கேதுக்குரிய பகுதியில் வச்சிருந்தா ஆண்களுக்கும் அந்த ஆஞ்சியோ சர்ஜரி நடக்குது. அப்ப அந்த இடத்துல வாசல் வைக்கலாமா? என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் சொல்லியிருக்கான். என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அப்ப வீட்டுக்கு எது முக்கியம்? வாசல் அமைப்பு. இந்த வாசல் தப்பாயிடுச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும். அப்ப வாசல் தப்பான இடத்துல வைக்கலாமா? எக்காரணத்தை கொண்டு வாசலை தப்பான இடத்துல வைக்க கூடாது. அப்ப என்ன பண்றது? எந்த பாகத்தில் வச்சா நல்லா இருக்கும்? அப்ப எந்தெந்த பாகத்தில் வைக்க கூடாதுன்னு முன்ன சொல்றேன். இப்ப கிழக்கு வாசல்னு வச்சீங்க, வடக்குல இருந்து தான் 9ஆ பிரிக்கணும். வடக்குல இருந்து தான் தெற்கு நோக்கி 9ஆ பிரிக்கணும். இதுல 2வது பாகம் சந்திரனுக்குரிய பாகம், அதுல வைக்கலாம். நீங்க என்ன டோட்டல் சொல்ல போனா சரிபாதி வடக்கு வந்து உச்சம், சரிபாதி தெற்கு வந்து நீச்சம். அப்ப நீச்ச பகுதிக்கு போகாம வைக்கிறது சிறப்பு. உச்சத்துல வைக்கலாம். அப்ப இந்த உச்ச பகுதி எல்லாத்துக்குமே வேலை செய்யுமா அப்படின்னா அந்த இடம் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் உச்ச பகுதி வேலை செய்யும், இல்லைன்னா அவங்களுக்கு வேலை செய்யாது. நீங்க 2வது பாகத்துல சந்திரனுக்குரிய பாகம் வைக்கலாம் தான், ஆனா எல்லாருமே எனக்கு இங்க தான் வேணுங்கிறாங்க, ஈசான்யத்துல தான் வாசல் வேணுங்கிறாங்க. ஆனா அந்த இடம் பாதிக்கப்பட்ட இடமா இருந்து அந்த ஈசான்யத்துல வாசல் வச்சீங்கன்னா அந்த வீடு வளர்ச்சி தருவது இல்லை, அது உச்ச பகுதியிலே இருந்தா கூட. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? 4வது பாகத்தில் வச்சுட்டீங்கன்னா பேலன்ஸ் பண்ணும். தப்ப ரைட்டா என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணிக்கும். எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு திசையை 9ஆ பிரிச்சு 4வது பாகம் 4, 5 மிங்கிள் ஆகிற மாதிரி வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்ப இப்ப கிழக்கு பக்கம் இந்த தெற்கு கடைசி 3 பாகம் சனி, ராகு, கேதுக்குரிய பாகத்தில் வாசல் வச்சுட்டா என்ன நடக்கும்? அந்த குடும்ப தலைவன் வேலை விஷயமா வெளியூர் போயிடுவான். வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு குடும்பத்தை வச்சுக்குவான். அப்படி இல்லை கடன் பிரச்சனை ஆயிடும். இருதார அமைப்பை கொடுக்கும், கடன் பிரச்சனை கொடுக்கும், வைத்திய செலவு கொடுக்கும். அப்ப அங்க வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்ப தெற்கு சொன்னோம். தெற்குல சனி, ராகு, கேதுக்குரிய பகுதியில் வாசல் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. வச்சா என்னாகும்? நோய் நொடி தொந்தரவு, வைத்திய செலவு, தேவையில்லாத போதை பழக்கங்கள், கொலை கொள்ளை, இந்த மாதிரி நிறைய எல்லாம் நடக்குது இல்லையா? தற்கொலை என்னெல்லாம் வரதுக்கு காரணம் தென்மேற்கு பகுதி பாதிக்கிறது தான். நிறைய இடத்துல நடக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தென்மேற்கு பகுதி பாதிச்சதுன்னா அப்ப அது கவனமா பண்ணணும். மேற்குல இங்க வடக்கிருந்து தான் வரணும். அதுல தெற்க வரக்கூடிய 3 பகுதி சனி, ராகு, கேது, இந்த 3 பகுதியில் வாசல் அமைப்பு கட்டாயம் வைக்கவே கூடாது. இது ஆண்களை பாதிக்கும். அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களை தனிமரமாக்கும். அதாவது குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து இல்லாம ஒருத்தரா இருக்கக்கூடியதா மாற்றும். சரி, வடக்குல கிழக்க இருந்து 9 பாகமா பிரிக்கணும். கடைசி 3 பாகம் சனி, ராகு, கேது, அதுல இருந்ததுன்னா வாசல் இருந்தா என்ன பண்ணும்? வம்பு வழக்கு, கோர்ட்டு, ஸ்டேஷன் பிரச்சனையை கொடுத்துரும். கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம், கடைசியாக அந்த கேது பகுதியில் வாசல் இருந்தது, வடக்கு வாசல், அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி டைவர்ஸ் போயிட்டாங்க. அப்போ அந்த இதை மாற்றி கொடுத்தோம், வாசலை கரெக்டான இடத்துல மாற்றி கொடுத்தோம். கோர்ட்டில் கேஸ் நடந்தது. 2 பேரும் போய் கேஸை வித்ட்ரா பண்ணி ஒன்னா சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த இடம் அவர்களை பாதிக்குதா? அப்ப எக்காரணத்தை கொண்டும் தவறான இடங்களில்
வாசல் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு வாசல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ வாசல் அமைப்பை கரெக்டாக அமைக்கணும். சரி, வீட்டுக்கு அடிக்கணக்கு நீள அகலெல்லாம் கரெக்டாக வைக்கணுமா? ஆனால் கட்டாயம் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு அதிர்வலைகள் உண்டு. ஒவ்வொரு எண்ணை பயன்படுத்தும் போதும் ஒரு அதிர்வலை, அதில் ப்ளஸும் உண்டு மைனஸும் உண்டு. அப்போ உங்களுக்கு எந்த எண் சப்போர்ட் பண்ணுதோ அந்த எண்ணில் அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வைக்க முடியும். அதில் நீங்கள் மனையடி சாஸ்திரத்தில் எந்தெந்த எண்கள் நல்ல அமைப்பு இருக்குதோ அந்த அளவுகளை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் 44 வைக்கிறீங்கன்னா என்னாகும்? 44 அளவு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் நடக்கும். 78 ஒரு அளவு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் தத்து குழந்தை எடுத்து வளர்க்குற மாதிரி ஆகிடும். 66 எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே பெண்ணினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். 32 பயன்படுத்தக்கூடியவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் அறிந்தவராகவும் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடியவராகவும் இருப்பாங்க. 33 பயன்படுத்தக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னாக்கா சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவராக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த எண்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, மனையடியில் எது கரெக்டாக இருக்குதுன்னு நீள அகலத்தை பார்த்து குழி கணக்கு மனை கணக்கெலாம் அதில் நிறைய உண்டு. அப்போ 25 வகையான பொருத்தங்கள் உண்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம வசிக்கக்கூடிய இடத்தை சரியாக அமைத்து கொண்டால், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நம்ம இருக்கக்கூடிய இடம் சிறப்பாக அமைந்தால் நம்ம எல்லா வளமும் நலமும் பெற்று வளமாக வாழ முடியும் என்பதை கூறி, ஏன்னா இது வாஸ்து கடல் போன்று இது நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கும். நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால நம்ம எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். எனது பெயர் நந்தா துரைசாமி. செல் நம்பர் 9434333855. திரும்பவும் சொல்கிறேன், செல் நம்பர் 9434333855. பேர் நந்தா துரைசாமி. நான் ஜோதிடத்திற்காக தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம். 10ஆம் பாவமும் உத்தியோக யோகமும் என்ற புத்தகம் எழுதியிருக்கோம். இன்னும் வாஸ்துக்கும் இன்னும் 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்துக்கு எழுதிட்டு இருக்கோம். அது இந்த ஆண்டே வெளியிடலான்னு எதிர்பார்த்தோம். சூழ்நிலை காரணமாக முடியல. உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளாலும் அடுத்த ஆண்டு விழாவில் கட்டாயம் ஒரு 2 புத்தகங்கள் வெளியிடுவதற்கு இறைவன் வழி செய்ய வேண்டும் என்பதை மனதார இறைவனை வேண்டி, உங்களுடைய ஆசையை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.